உணர்ச்சிகள்ல சில நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி நடக்கூடியவர்ல நாம உணர்ச்சி வசப்பட்டாலும் சரி, மற்றவங்க உணர்ச்சி வசப்பட்டாலும் சரி, உணர்ச்சிக்கு வசப்பட்டும் தெளிவாக ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து மீள்றதுக்கான வழிகள் காலத்தவணை தாமதத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயும் செய்தான் நம்ம கலையை காமிச்சிடலாம். உடனுக்குடன் இறைவு திரும்பி சமாதானம் திரும்பிட்டா போதும், வழிகள் அமைஞ்சிடும். இதை கொண்டுதான் நம்ம அடுத்த நிலை உயர முடியும். ஒரு நெருக்கடியான மனநில ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு, ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அதுல இருந்து எந்த அளவுக்கு இறைவனுடைய அருளை கொண்டு மன்னிப்பையும் கருணை கொண்டு மீண்டு வர்றோம் அப்படிங்கிற விருப்பத்தை அவன்கிட்ட வைக்கிறவங்க தான் முக்கியமா இருக்கும். அதுலயே அந்த நாளை கழிச்சிடக்கூடாது. அந்த நாளை வீணாயிட்டா அர்த்தம். அது மட்டுமே அந்த பாவத்துக்குரிய நாள் ஆகிட்டா அர்த்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு இறைவனுடைய அருளா கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த க்ஷணத்திலேயே மாறிடணும். இப்போ உணர்வுல வாழ விரும்பிட்டோம், உயர்வான பாதையில நமக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் தடுமாற்றத்துல கொஞ்சம் விழுந்து இருக்கிற மாதிரி போயிருக்கு. விழாம போகணும் அப்படின்னு சொன்னா விழிப்போடு இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும். அகப்பார்வையில அந்த அகப்பார்வையில கவனத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் நம்ம சிப்பாடு தெரிஞ்சு போயிடும், ஒரு தடுமாட்டம் வந்து தெரிஞ்சு போயிடும். அது வெளிப்படையா இல்ல, செயல்பாடுகள் இல்ல, அதுக்கு முன்னாடி எண்ணங்கள தடுமாற்றமும் தெரிஞ்சு போயிடும். இந்த தடுமாற்றம் வேண்டாமே, மனசு கொஞ்சம் மாறி மாறி இருக்குது, இது வேண்டாமேங்கிற அளவுக்கு அந்த ஞானங்கள் கொடுக்கப்பட்டே இருக்கும், தெளிவு கிடைக்கப்பட்டே இருக்கும். இதனுடைய வாக்குகள் இறக்கிட்டே இருப்பான். இந்த தடுமாற்றம் வேணாம், தடுமாற்றம் வேணாம், தடுமாற்றம். இது கவனிச்சோன்னு சொன்னா நம்ம அங்கேயே அதை சீராக்கி இறைவன் ஒப்படைச்சிருவோம். வேண்டாம் இறைவனே, இந்த வீணான என்ன வேண்டாம், இந்த வீணான கவலை வேண்டாம், வீணான பயம் வேண்டாம், என்ன மன்னிச்சிரு, பாதத்துக்கோ மீட்டு கொடுன்னு கேட்கிற அளவுக்கு அகங்கள்லயே நம்ம உயர்வுகள் மேலாண்மைக்கு உயர்ந்துட்டு இருக்கும். புறத்துக்கு வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் பலகீனம் இருப்பதன் காரணமா புறத்துலயும் நம்ம கொஞ்சம் முகபாவனைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் பேச்சுகளையும் கொஞ்சம் வெளியே வந்துடும், உணர்ச்சிகள் வந்துடுறோம். ஆனாலும் அதை உணர்வு தரக்கூடாது. அதுல இருந்தா மீண்டுடும். தெரியுது, நமக்கே தெரியுது, நம்ம செயல்பாடு நமக்கே தெரியுது, நம்ம பேச்சு நமக்கு தப்புன்னு தெரியுது. ஆனாலும் கவனம் இல்லாம அதை திறந்துட்டு கூடாது. இப்ப அந்த நேரத்துல இறைவன் திரும்பிட்டா போதும். அகத்துல இருந்து வெளியேறிட்டேன், இப்ப புறப்பார்வையில புறத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பார்வை எல்லாமே கொஞ்சம் தரமாட்டத்துக்கு தரமாறி போயிட்டு இருக்குதுங்கிறத உணர்ந்துட்டா போதும்.